முதலமைச்சர் அமெரிக்கா செல்வதையொட்டி அமைச்சரவையில் இன்று பெரிய அளவில் மாற்றம். மூத்த அமைச்சர் உட்பட 3 அமைச்சர்களின் இலாக்கா மாற்றப்பட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு என தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அறிமுகம் செய்தார் கட்சியின் தலைவர் விஜய். சிகப்பு மஞ்சள் சிகப்பு நிறத்துடன் 2 போர் யானைகளுக்கு நடுவே வாகை மலர் பொறித்து கட்சி கொடி. தாவேகா கொடியை அறிமுகம் செய்த விஜய் கவிஞர் விவேக் வரிகளில் தமன் இசையில் கொடி பாடலையும் வெளியிட்டார். வெற்றி கழக கொடியேறு நம்ம சனது விதிமாறு, வெற்றி கழக கொடியேறு மக்கள் ஆசை நிஜமாறு, வெற்றி கழக கொடியேறு நம்ம சனது விதிமாறு, வெற்றி கழக கொடியேறு மக்கள் ஆசை நிஜமாறு. போர்க்களத்தில் வெற்றி பெற்று கொடியேற்றுவது போல் பாடலின் தொடக்கத்தில் கிராபிக்ஸ் காட்சிகள். தாவேகாவின் கொடியை தமிழ்நாட்டின் வருங்கால வெற்றிக்கான கொடியாக பார்ப்பதாக கொடி அறிமுக நிகழ்ச்சியில் விஜய் பேச்சு. கொடிக்கான விளக்கத்தையும் கொள்கையையும் விரைவில் வெளியிடப் போவதாகவும் அறிவிப்பு. தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் உழைக்க வேண்டும். தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு விஜய் வேண்டுகோள். தாவேகா தலைவர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பிரேமலதா விஜயகாந்த் உட்பட பல்வேறு அரசியல் தலைவர்களும் வாழ்த்து. பேரிடர் மேலாண்மை துறையின் மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி படிப்பு ஊக்கத்தொகையையும் வழங்கினார். அமெரிக்க பயணத்திற்கு பின் முதலீடுகள் ஈர்ப்பு குறித்த விவரங்கள் தெரிவிக்கப்படும். முதலீடு குறித்த செய்தியாளரின் கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில். துபாய், ஸ்பெயின் நாடுகளிலிருந்து ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தை சுட்டிக்காட்டி பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். பாரிமுனையில் உள்ள பாரதி மகளிர் கல்லூரி வளாகத்தில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு கட்டிடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேரை கைது செய்த போலீசார். ஏற்கனவே கைதான ஹரிஹரனுக்கு நாட்டு வெடிகுண்டு சப்ளை செய்ததாக ராஜேஷ், கோபி, குமரன் ஆகியோர் கைது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக விசிக நிர்வாகியிடம் போலீசார் விசாரணை. ரவுடி நாகேந்திரன் மற்றும் அஸ்வத்தாமனுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக தகவல். கிருஷ்ணகிரியில் பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். ஐஜி பவானீஸ்வரி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கியது. கிருஷ்ணகிரியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான சிவராமன் மீது மேலும் ஒரு மாணவி பாலியல் புகார். வழக்கு தொடர்பான விசாரணைக்கு பின் ஐஜி பவானீஸ்வரி பேட்டி.
சென்னையில் சூப்பர் மார்க்கெட் உரிமையாளரை மாமூல் கேட்டு மிரட்டிய ரவுடி. கையில் கட்டையுடன் வந்து மிரட்டும் வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் வியாபாரிகள் அச்சம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. நாகை மற்றும் புதுக்கோட்டை மீனவர்களின் காவலை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. சங்கரன் கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய இருசக்கர வாகன பார்க்கிங்கிற்கு சீல் வைக்க வந்த அதிகாரிகளுடன் கவுன்சிலர் வாக்குவாதம் தகராக மாறியதில் ஆணையர் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் காயம். இரண்டாம் கட்ட மெட்ரோ பணியால் சீரமைக்கப்படாத பூந்தமல்லி போரூர் பிரதான சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்குடன் பிரதமர் நரேந்திர மோடி வார்சாவில் பேச்சுவார்த்தை. இருநாட்டு நல்லுறவு, முக்கிய ஒப்பந்தங்கள் தொடர்பாக ஆலோசனை. குற்றவியல் நடைமுறைகளை மேற்கு வங்க அரசு முழுமையாக பின்பற்றவில்லை. சம்பவ இடத்தை பாதுகாக்க கூட தவறியது ஏன் எனவும் உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. பள்ளிகளில் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் கல்வியை எப்படி வழங்க முடியும்? மகாராஷ்டிரா சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை வழக்கு தொடர்பாக மாநில அரசுக்கு மும்பை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. வெறுப்பின் சந்தையில் அன்பின் கடையை திறக்க ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு ராகுல் காந்தி அழைப்பு. சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டத்தை தொடர்ந்து பேச்சு. திரைப்படங்களில் சிறந்த பங்களிப்பை வழங்கியதாக இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மானுக்கு மெல்போர்ன் விருது. IFF மெல்போர்ன் நிகழ்ச்சியில் விருது வழங்கி கௌரவிப்பு.